விவசாயம் பார்க்க மாட்டேங்க இப்போ சாப்பிடுறது எப்படி சாப்பிடுவோம் அதில் இருந்து தானே சாப்பிடணும். நான் பிறந்ததெல்லாம் டோனர் தான். என் பேர் பாக்கியம். இந்த ஊர் தான் எனக்கு. இந்த ஊரில் பிறந்து இந்த ஊரில் வளர்ந்து இந்த ஊர்லேயே கட்டுப்பட்டுருக்கேன். எங்கள் அம்மா பேர் லட்சுமி, எங்கள் ஐயா பேர் எசக்குத்தினாடார். நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். இந்த பிறந்து இந்தில் பிறந்து வேத்தில் வந்து இருக்கேன். அந்த காலத்தில் வேதத்துலேயே இருக்கேங்க. நான் 10 15 சுமந்தேன். ஏகப்பட்ட பயணி. என் புருஷன் பணம் எழுதி நான் அவ்வளோ பயணிக்கு விறகு இறக்கி நானே விறகு இறக்கி நானே காய்ச்சி 2 கருப்பட்டி போட்டினேன். அப்படி சம்பாத்தியம் பண்ணினேன். இப்போ சம்பாத்தியம் பண்ண இப்போ பிள்ளைகள்லாம் வேலை செய்யறதுக்கு நான் கஷ்டப்படுது. 12 மணிக்கு பானை தூக்கி பயணி கொண்டு வருவேன். அப்போ கரண்ட்டு கிடையாது. அந்த நாள் பேட்டரி வச்சு தான் போகணும். ராத்திரி வரிச்சி மேலே குளத்துல எங்கள் ஐயா விட்டு பணம் 3000 பணம். அதை தான் எங்கள் வீட்டில் உள்ள பணம் இருந்தார். அந்த வீட்டில் போட்டுனேன். ஒரு வண்டி ஒரு லாரி கருப்பட்டி 1 வருஷம் விலையே கிடையாது. கருப்பட்டி இப்போ பயணி இருந்தால் இப்போ லட்சாவது பிறவாயிடலாம். பயணி காய்ச்ச பானை தானே எல்லாம் பத்திரமாக இருக்குது. அந்த பானையை ஒத்தையில வேறு இறக்கிடமுன்னா நான் இறக்குவேன். அந்த காலத்தில் அப்படி இறக்கி 12 மணிக்கு வந்து பயணி எடுத்துகிட்டு வந்து இறக்குவேன். 5 மணிக்குலாம் விடிய 6 மணிக்குலாம் 5 பேனை பயணி கருப்பட்டி ஆகிடும். அதுக்கு பிறகு 5 பேனை பயணி எடுத்துகிட்டு வரணும். 10 பேனை பயணி காய்க்கணும். அதுக்கு விரவு என்ன ஆகும்? அது பிறச்சே தான் எடுத்து காய்ச்சல். என்ன போல சம்பாத்தியம் பண்ணவளும் கிடையாது, என்ன போல கஷ்டப்பட்டவளும் கிடையாது. ஊரில் பயிற்சி இறக்கி கொண்டு வந்து வாங்கி காய்ச்சி எடுத்து பானை ஏன்னா கருப்பு கிருப்பு முறுக்கு செட்டி எல்லாம் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. என்ன ஒன்றுமே நான் செய்யலை. அப்படியே இருக்குது. ஆமாம், பயமே கிடையாதுல்ல. எவனாலும் ஒரு ராத்திரி 1 மணிக்கு ஒரு கத்தி மடக்கத்தியும் ஈட்டி கம்பியும் அந்த மருநேரி இது விடக்கிறது 2 கல் கிடக்கு தெரியுமா? பாலைக்கிறது அந்த கல்லில் வச்சுட்டு வந்துட்டாரு. உதையில எவனி எடுத்துட்டு போனால் நமக்கு இல்லை. ராவே எடுத்துட்டு வந்துட்டேனே. அவ்வளோ தைரியமாக தான் எவனியாட்ட எடுத்து பேச மாட்டேன் தெரியுமா? மரவண்ணையும் பார்க்க மாட்டேன், போட்டுஞ்சும் பார்க்க மாட்டேன். அந்த காலம் தலையாருக்கு வந்து அவளே தலையார்த்து போடும். அவனை வாரன்னு நானே தலையார்த்து போடுவேன். அப்படி அகங்காரமாக இருப்பேன். நாங்கள் இப்போ உள்ளவா அகங்காரமாக இருக்கா? இப்போ உள்ளவா பயந்து ஓடிடுவோம் இருப்பேன். நான் இப்படியால இருந்தேன். என் போட்டாவில் போய் பாரு. அன்றைக்கி எப்போ பார்த்துட்டு பாய்க்கம்மா இப்படி என்ன மாதிரி இருக்காவே அப்படின்னு சொன்னான். அந்த காலம் இருந்த மாதிரி இந்த காலம் எவ்வளோ இருக்கா? ஒன்றுன்னு ஒத்துமையாக கிடையாது. கூட பிறந்த பிறவியாக இருந்தாலும் தனியும் கொடுக்க மாட்டான், ஒத்துமையாக இருக்க மாட்டான். இப்போ உள்ள காலத்தில் விவசாயம் பண்ணதுக்கு பயப்படுத்தானுவேன். விவசாயம் பார்க்க மாட்டேங்க இப்போ சாப்பிடுறது எப்படி சாப்பிடுவோம் அதில் இருந்து தானே சாப்பிடணும். நீ எப்படி சாப்பிடுவா? விவசாயம் பார்க்கணுன்னா போங்க சுவாசம்